இரண்டொரு நாட்களாக மில்லியன் கணக்கான மக்களால் பகிரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை வார்த்தை ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாமல் நிறைய பேர் ரீபோஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் இந்த வார்த்தையை, இதற்கான பிக்சர்ஸை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இதற்கான ஒரு காரணம் என்ன, இது ஏன் பகிரப்படுது அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டும். இதற்காக வேண்டி நாங்கள் உணர்வுபூர்வமாக குரல் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன நடந்தது என்கின்ற ஒரு சின்ன விஷயமாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படிங்கிறதுனால சுருக்கமாக ஆல் ஐஸ் ஆன் ரஃபா இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி சுருக்கமாக பார்க்க போறோம். பலஸ்தீன் இஸ்ரேலிய பிரச்சனை கடந்த பல நாட்களாக, சொல்லப்போனால் மாதக்கணக்கில் மிக நீண்ட ஒரு கொடூரமான யுத்தமாக நடைபெற்று வருகிறது. அப்பாவியான பலஸ்தீனியர்கள் மீது மிக மிலேச்சத்தனமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது, தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் ரஃபா என்பது பலஸ்தீனத்தினுடைய ஒரு எல்லை பகுதி. இந்த எல்லை பகுதியில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அகதிகள் இருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு நாட்டில் இருந்து விரட்டப்பட்டு இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடியவங்களை தான் நம்ம அகதிகள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு ஆழமான வலி நிறைந்த ஒரு வார்த்தை அகதி அப்படிங்கிறது. எனவே சொந்த நாட்டில் வாழுவதற்கு வழியற்று தன்னுடைய சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீனிய மக்கள். எனவே இந்த ரஃபா என்ற பகுதியிலே அகதிகள் கூடாரம் அமைத்து அங்கே தங்கியிருக்கிறார்கள். சொந்த நாட்டு மக்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு யுத்த தர்மமும் பொதுமக்கள் மீது, குறிப்பாக வைத்தியசாலைகள் மீது, அகதிகளாக தங்கியிருக்கக்கூடிய கூடாரங்களின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதி கிடைக்காது, அனுமதி இல்லை என்று மறக்கக்கூடிய மனிதாபிமானம் மிக்க மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஒரே ஒரு காரணம்தான், அங்கே ஹமாஸினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு காரணம். இதே காரணத்தை சொல்லி பலஸ்தீனத்தினுடைய மிகப்பெரிய வைத்தியசாலை, பல ஆயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சை பெறக்கூடிய வைத்தியசாலையில் மிக கொடூரமான ஒரு மனிதாபிமானத்துக்கு எதிரான தாக்குதலை கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக இதே காரணத்தை சொல்லி இஸ்ரேல் நடத்தியிருந்தது. அதே காரணத்தை சொல்லி அப்பாவி மக்களாக வாழக்கூடிய பலஸ்தீனியர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த அகதி முகாம்களின் மீது, அந்த கூடாரங்களின் மீது மிக கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. எனவே தாக்குதல் இன்னொரு இடத்தில் நடத்தப்பட்டு அந்த தாக்குதலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிக பாரிய ஒரு டேங்க் வெடித்து அதிலிருந்து தீப்பரவல் ஏற்பட்டு கூடாரங்கள் முழுவதும் எரிந்து அங்க கூடாரங்களில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் எல்லோருமே கருகி போய் உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு, சொல்லப்போனால் குழந்தைகள் தலையில்லாமல் முண்டங்களாக தூக்கி காட்டப்பட்டு இந்த குழந்தை யாருடையது என்று விசாரிக்கப்படக்கூடிய அளவுக்கு, உடல்கள் எல்லாம் கரிந்து நாசமாகி அந்த உடல்கள் யாருடையது என்று அடையாளம் காண முடியாமல் தவித்து போகக்கூடிய சூழ்நிலைகள், மக்கள் வேதனைப்பட்டு அழக்கூடிய காணொளிகளை எல்லாம் நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறோம். இந்த காரணங்களுக்கு பின்னால்தான் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ், இந்த வார்த்தை மிகப்பெரிய அளவிலே ட்ரெண்ட் ஆக்கப்பட்டது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாம சுனாமியினுடைய அனுபவத்தை பெற்றவர்கள். சுனாமி வரக்கூடிய அந்த அதிகாலை வேளையில் நிறைய பேர் உறங்கி கொண்டிருந்தாங்க. உறங்கி கொண்டிருந்த சூழ்நிலையிலேயே கடல் அவர்களுடைய வீடுகளுக்குள்ள புகுந்தது, அவர்கள் உயிரிழந்தார்கள். அதே போல இரவு வேளையிலே மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் மூலமாக உறக்க நிலையிலேயே நிறைய அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது மனித இனத்திற்கே எதிரான ஒரு செயல். அதாவது இதுவரை இஸ்ரேலினுடைய இதயபூர்வமான கூட்டாளியாக இருந்த அமெரிக்கா கூட ரஃபாவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் நாங்கள் எங்களுடைய ஆயுத வளங்களை உங்களுக்கு வழங்க மாட்டோம் என்று சொல்லி மறக்கக்கூடிய அளவுக்கு மிக கொடூரமான ஒரு செயலை இஸ்ரேல் செய்திருக்கிறது, தொடர்ந்து செய்து வருகிறது. எனவே நாம் வெறுமனே ஒரு ட்ரெண்டிங்காக அல்லது ஒரு வார்த்தையாக நாங்கள் இதனை பகிராமல் அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய வலிமிகுந்த வரலாற்றை அறிந்து கொண்டு நாங்கள் பகிர்வது மிக சிறப்பாக இருக்கும். எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நமது உறவுகளுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்திப்போம். இனம், மதம், மொழி கடந்து இந்த அநியாயமான செயலுக்கு தங்களுடைய கண்டன குரலை வழங்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாம் கடைசியாக சொல்கிறோம், ஆல் ஐஸ் ஆன் ரஃபா.